கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ தான் நான் இது பறிச்சுட்டு வந்திருக்கேன். கடையில் வாங்குறத விட இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீடுகளில் இருக்கிறது. கருவேப்பிலை புலாவ் செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். வானிலையில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு 10 முந்திரி சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கி இஞ்சி ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்து வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்து வணக்கியிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வணக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம். இது சூடானதுக்கப்புறமாக தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வர பட்டாணி, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வானிலையில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை 2 கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டு வணக்கிட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வணக்கிட்டு வேக வச்சுருக்கக்கூடிய பட்டாணி சேர்த்து நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமாக 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு வேக வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் போட்டு கிளறி இறக்குனா கருவேப்பிலை புலாவ் ரெடிங்க.